அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 21/5/2026 வைகாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. சூரிய உதயம் 5:53 சூரிய லக்னம் ரிஷபம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். இருப்பினும் மேற்கொண்டு செல்வதற்கு உங்களுடைய உந்துதல்கள் தேவைப்படுகிறது. இன்று உங்களுடைய பொறுமை சோதிக்குள்ளாகும் நாள். பணியிடத்தில் பொறுமை தேவை. பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். நல்லுறவை ஏற்படுத்த உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இன்று இந்த அணுகுமுறையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்கலாம். ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய வகையில் இருக்குது. நம்பிக்கை மனப்பான்மை ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை செய்வதற்கு உந்துதல்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சி மூலம் இன்றைய நாளை நீங்கள் வளமாக்கலாம். அது மட்டுமில்லாமல் நீங்கள் செய்யும் பணி உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலம் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இன்று அதிக பணம் காணக்கூடியதாகவும் உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிதமான பலன்கள் கிடைச்சிருக்கு. யதார்த்தமான அணுகுமுறை மூலம் இன்று நீங்கள் பலன்களை காணலாம். எதிர்மறையான எண்ணங்களை கைவிடுங்கள். பணியிடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனை சமாளிக்க நீங்கள் திட்டமிட வேண்டும். சிறப்பான முறையில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உறவின் நல்லிணக்கத்தை பேண எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க. பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்க வேண்டி இருக்கும். கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். இதனால் நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் மகிழ்ச்சி கெட வாய்ப்பு இருக்குது. பணியில் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் சிதறாமல் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிம்மம் ராசி நண்பர்களே, வெற்றி பெறுவதற்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவை. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும். பணிகள் எளிதாக ஆற்ற இயலாது. பணிகளை கையாளும் பொழுது தவறுகள் நேரா வண்ணம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நல்லது. இதனால் உங்களுடைய அணுகுமுறையால் மகிழ்ச்சி கிடைக்கும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. பணத்தை தக்க வைத்து கொள்ள இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தொண்டை பாதிப்புகளுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கலாம். கண்களில் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். கண்களில் சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, உற்சாகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய நாளை நீங்கள் திருப்தியுடன் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவீங்க. பணியிட சூழல் ஆக்கப்பூர்வமான பலன்களை தரும். உங்களுடைய நல்ல வாய்ப்புகளுக்கு உகந்த நாள். இன்று சகஜமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் துணையிடத்தில் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பண வரவு காணக்கூடியதாகவும் பணத்தை சேமிக்க நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. உங்களை வருத்தி கொள்ளாமல் இருந்தால் இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். தொடர்ச்சியான தியான பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. புதிய நண்பர்கள் மற்றும் புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பணிகளை எளிதாக நீங்கள் முடிப்பீங்க. சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய பணிக்கு நல்ல கருத்து கணிப்பு கிடைச்சிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க. இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படலாம். பணம் அதிக அளவில் காணக்கூடியதாகவும் பயனுள்ள வகையில் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க.
ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. பக்தி பாடல்கள் ஸ்லோகங்கள் கேட்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்களை ஆற்றும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. பணியிடத்தில் நல்ல பலன்கள் பெற அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சிறந்த பணி நடைமுறைகளை உருவாக்கி உங்களுடைய திறமைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் துணையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பாக காணப்படாது. பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். இன்று நீங்கள் எளிதில் சோர்வடைவீங்க. உங்களுக்கு தோல் ஒவ்வாமையிலிருந்து தப்பிக்க எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, சுமாரான ஒரு நாள். இன்று தைரியம் குறைந்து காணப்படலாம். உறுதியுடன் இருக்க வேண்டியது அவசியம். பணியிடத்தில் பதட்டமான ஒரு நிலை காணப்படலாம். பணி சுமைகளை சமாளிக்க நீங்கள் சிறப்புடன் பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று இந்த அணுகுமுறையில் உங்களுடைய துணையை நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இல்லை. உங்களால் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும். பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற உகந்த நாள். உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வீங்க. இன்று நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம். உங்கள் துணையிடத்தில் திருப்தியான ஒரு உறவு காணப்படலாம். இருவருமே ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள நீங்கள் மேற்கொள்வீங்க. பணப்புழக்கம் சிறப்பாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு லாபம் காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் திட்டமிடலாம். பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நேர்மறையான அணுகுமுறை மற்றும் கட்டுப்பாடு மூலம் இன்று உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க. இன்று பண வரவு உங்களுக்கு அதிகமாக காணக்கூடியதாகும். பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம். யோகா பயிற்சி மேற்கொள்வது சிறந்த ஒரு பலன்களை பெற்றுத்தரும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக இருக்குது. கவனக்குறைவாக இருந்தால் சில வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். எனவே நகைச்சுவையுடன் கூடிய அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இன்று உங்கள் கீழ் பணிபுரியவர்கள் சில தொல்லைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் பணிகளை கவனமுடன் கையாள வேண்டும். நீங்கள் அணுகுமுறையில் மேற்கொள்வதன் மூலம் நட்பான அணுகுமுறையை மேற்கொண்டு இருவருமே அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லுறவுக்கு இது மிகவும் முக்கியம். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. அதிகரிக்கும் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பரிசோதனை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.